நான் வரணுமா மேடம்? அந்த பொண்ணா கதவு சார். வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என்ன படிக்கிறீங்கம்மா? இங்கிலீஷ் டீச்சர். வேலை செய்றீங்க. எத்தனை வயசுமா உங்களுக்கு? எனக்கு 31. உங்களுக்கு எத்தனை வயசு? 39 31. உங்களுக்கு இவரை தெரியுமாமா? எத்தனை வருஷமா பழக்கம்? ஒரு 6 வருஷம். உங்களுக்கு இவரை தெரியுமா? உங்களுக்கு இவங்களை தெரியுமா? தெரியும். உங்களுக்கு இவங்க யார் வரும்? ஃப்ரெண்டா? உங்களுக்கு இவர் யாரு? கணவர் தானே? சொல்லுங்க, அவர் உங்களை 2வது திருமணம் பண்ணாரா இல்லையா? ஃப்ரெண்டு. இவரு கல்யாணம் பண்ணது உங்களுக்கு தெரியாதா? 2 பொண்ணு ஏமாத்திட்டு இருக்கீங்களா? அவர் கல்யாணம் பண்ணி அவங்களோட மனைவி என்கிட்ட இப்பதான் வந்து பேசினாங்க. என்னையா இது? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? 3 பிள்ளைங்க இருக்கு, ஒரு ஆம்பளை செய்யற வேலையா இது? இவர் எங்க வேலை செய்யறாருனாச்சும் உங்களுக்கு தெரியுமாமா? டாக்டர்? டாக்டரா? இந்த மூஞ்சிய பார்த்தா ஒரு டாக்டர் மாதிரியா இருக்கு. இவர் வேலை வெட்டிக்கு போகாம குடிச்சு போட்டு காசு அடிக்கிறவரு. என்னம்மா நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, யோசிச்சு முடிவெடுங்கம்மா. இவங்க அம்மா அப்பா தெரியுமா? பேர் என்னம்மா? அவங்க அப்பா பேரு குமார், அவங்க அம்மா பேரு ரஞ்சி. உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேரு மாரியப்பா, எங்க அப்பா பேரு முத்துக்குமார். ஆளுங்கம்மா, அம்மா அப்பா விஷயத்தையே தவறா சொல்லி வச்சிருக்காரு. எத்தனை வருஷம் பழக்கம்னு சொன்னீங்க? 6 வருஷம். கல்யாணம் பண்ணி 20 வருஷமாச்சு. 6 வருஷமா நீங்க அவங்களை வச்சிருக்கீங்க. என்னது? வாங்க லட்சுமி அம்மா, வாங்க. இவதான் அது மா மா பண்றீங்க, அப்படி செய்யாதீங்க. நான் சொல்றேன் லட்சுமி அம்மா, உங்க வார்த்தைய கவனிங்க. தவறா பேசுறீங்க. பாருங்க நிவேதா, இவரு இந்த அம்மாவையும் தான் ஏமாத்திருக்காரு, உங்களையும் தான் ஏமாத்திருக்காரு. இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு 2 பேரும் முடிவு செய்யணும். என்ன மேடம் 2 பேரும் நான் முடிவு செய்யணும்? தாடி எடுக்க கட்டுறாரு. இது தாடி 20 வருஷமா நான் தான் இருக்கேன். சொல்லுங்க, நீங்க ஏதாவது பேச வரீங்கன்னா சொல்லுங்க, தயவு செஞ்சு. 6 வருஷமும் நான் தானே இருக்கேன். 6 வருஷம் பெருசா, 20 வருஷம். அவங்க டீச்சர்மா, டீச்சர் அந்த விட கலக்க தெரியலம்மா. இந்த மாதிரி பேசக்கூடாது. நான் போலீஸை கூப்பிடுவேன். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதோ இவர் இருக்காருல்ல, 2 பொண்ணைய வச்சுட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. 20 வருஷத்துக்கு 1, 6 வருஷத்துக்கு 1, டாக்டர்னு வேற போய் சொல்லி அந்த பிள்ளை ஏமாத்தி வச்சிருக்கீங்க. இது எப்ப மேடம்? இப்பதான் நான் விசாரிச்சேன். பாருங்கம்மா, கவனம் இங்க செலுத்துங்க. இது உங்க குடும்ப விஷயம், கவனத்தை இங்க செலுத்துங்க. இவரை என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா லட்சுமி அம்மா, இவர் என்ன செய்யலாம்? எனக்கு வேணாம் மேடம், ஆனா எனக்கு நியாயம் கிடைக்கணும் மேடம். நான் தப்பு பண்ணல, எனக்கு அவன் கழிச்ச காசுலாம் எனக்கு வேணும் மேடம். இப்படி எப்படியோ போட்டோம் மேடம், ஆனா எனக்கு ஏன் புடிவளை பிடிச்சா, ஏன் போய் ஏன் என் காசு கறியாக்கணும் எனக்கு சொல்லணும் மேடம். தெரிஞ்சாகணும் மேம். எனக்கும் நியாயம் தான் மேம் வேணும். உங்களுக்கு இவர் வேணும்னு நினைக்கிறீங்களா? 2 பேருமே உங்களை வேணான்னு இருக்காங்க. என்ன அர்த்தோட சொல்றீங்க? 2 பொண்ணுங்க உங்களை நம்பி வந்திருக்காங்க. சித்தார்த்தன், 2 பொண்ணுங்க உங்களை நம்பி வந்திருக்காங்க. என்ன பேசுறீங்க தெரியுதா? இது பாருங்க லட்சுமி அம்மா, அவரு செஞ்ச இதுக்கு நான் உங்களுக்கு, நானும் என் டீம் சார்பாகவும் உங்களுக்கு பொறுமையா கேளுங்க.
அவர் காசும் இதுல இருக்கு. நீங்களும் லட்சுமி அம்மாவையும் 20 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு நான் தனியா பிரிச்சு வைக்கிறேன். ஆனா நீங்க வேலை செய்யற முக்காவாசி சம்பளம் உங்க பிள்ளைங்களுக்கு போய் சேரணும்னு நீங்க சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். வேலை தேடி தரது எங்க பொறுப்பு. சரி மேடம். ஒழுங்கா உங்க வேலையை செஞ்சு காசு கொடுக்கிற வழியை பாரு. சரி மேடம். இன்னொன்னு, இந்த 10 வருஷத்துல நிவேதாவைய பாக்குற வேலையை வச்சுக்காதீங்க. அதுக்கு முயற்சி கூட பண்ணாதீங்க. சரி மேடம். முயற்சி பண்ணீங்க, இது பாருங்கம்மா, அவர் உங்க பார்க்க முயற்சி பண்றாரு. உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோமா, விருப்பம் இருக்கோ இல்லையோ, அவர் உங்களை பார்க்க வந்தாருன்னு எங்க டீமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போவீங்க. மரியாதையா வேலை செய்யறீங்க, கவர்மெண்ட்ல வேலை செய்யறீங்க, உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்குங்க. நான் ஏன் மேம் ஜெயில் போவேன்? ஓ ஏம்மா, 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 அவங்களுக்கும் இவங்க உங்களை வச்சிருக்காருன்னு தெரியாது. இப்ப தெரிஞ்சிருச்சுல மேடம், போ சொல்லுங்க. அம்மா, நீங்க என்னைய புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வேலை இதுக்கப்புறம் ஏதாவது காதல் பண்ணீங்கன்னா நல்லா விசாரிச்சு காதல் பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி பொறுக்கிக்கிட்டு போய் விழுந்துடாதீங்க, சரியா? இத்துடன் எங்களுடைய நாடகம் முடிவெற்றது. இதுல இருந்து நம்ம சமுதாயத்துக்கு என்ன தெரிய வருது? சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தெரிய வருது. நன்றி.